Hi guys, welcome to Marie Science. நான் என்ன பார்க்க போறேன்னா மஷ்ரூம் ஃப்ரைட் ரைஸ் தான் பார்க்க போறோம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனல் புதுமையா வந்தீங்கன்னா லைக் பண்ணிருங்க, ஷேர் பண்ணிருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு வந்து மஷ்ரூம் ஃப்ரைட் ரைஸ் வந்து பண்ண போறோம். முதல்ல வந்து நான் அந்த அரிசியை பத்தி சொல்றேன். இந்த பாருங்க, பாஸ்மதி அரிசி அரை மணி நேரம் வந்து ஊற வச்சு வடிச்சு வச்சிருக்கேன். ஒரு 90% வந்து வெந்து வடிச்சு வச்சிருக்கேன். இது வேக வைக்கும் போது என்ன பண்ணோம்னா, ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து ஆயிலும் இந்த சாதத்துக்கு வேண்டிய உப்பும் போட்டு நான் வடிச்சு ஆற வச்சு வச்சிருக்கேன். இப்போ இது எப்படி செய்யறதுன்னு வந்து பார்க்கலாம் வாங்க. இப்போ வந்து ஒரு கடாய் வச்சிருக்கேன், அடுப்பு பற்ற வச்சுட்டேன், காஞ்சிடுச்சு. எண்ணெய் போட்டுக்கலாம். நான் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் வந்து போட்டிருக்கேன். எண்ணெய் வந்து காஞ்சிடுச்சு. இப்போ வந்து ஒரு 5 பூண்டு பல்லு வந்து பொடியா நறுக்கி வச்சிருக்கேன், அதை போட்டுடலாம். கொஞ்சம் ஒரு சின்ன துண்டு வந்து இஞ்சி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன், அது 2 பச்சை மிளகா கட் பண்ணி வச்சிருக்கேன். முதல்ல இது எல்லாத்தையும் கொஞ்சம் வதக்கிக்கலாம். இப்போ வந்துட்டு ஒரே ஒரு பெரிய வெங்காயம் வந்து நறுக்கி வச்சிருக்கேன். நிறைய வெங்காயம் போடக்கூடாது, கம்மியாக தான் பொடியா நறுக்கி வச்சதை போட்டுடுறேன். இது கொஞ்சம் வதக்கிக்கலாம். பாருங்க, நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சு. இந்த சமயத்துல வந்து இது காய்கறி வந்து வேணும்னா போட்டுக்கலாம், வேணும்னா வெறும் மஷ்ரூம் மட்டும் போட்டுக்கலாம். நான் வந்து சும்மா கொஞ்சம் கலர்ஃபுல்லா இருக்கும்ன்றதுக்காக ஒரே ஒரு சின்ன துண்டு கேரட்டு, 3 பீன்ஸ், ஒரே ஒரு சின்ன துண்டு இது கோஸ், கேப்சிகம் கொஞ்சம். இதை வந்து ஒரு வதக்கிக்கலாம். இது காய் லைட்டா வதங்கிடுச்சு. இந்த சமயத்துல வந்து நான் வந்து ஒரு பேக்கெட் 200 கிராம் வந்து மஷ்ரூமை வந்து நறுக்கி வச்சிருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். மஷ்ரூம் வந்து 2 மினிட்ஸ்லேயே வந்து வெந்துடும் சீக்கிரமா. அதுல அது வந்து தண்ணி விடும், அதனால வந்து அடுப்பை வந்து குறைச்சிடாதீங்க, ஹைலியே வச்சிடுங்க. இப்போ வந்து சாதத்துல வந்து ஏற்கனவே வந்து உப்பு போட்டுட்டோம். இப்போ இந்த காய்கறிக்கு தேவையான உப்பு மட்டும் நம்ம இப்போ போட்டுடலாம். பாருங்க, மஷ்ரூம் எல்லாம் இது நல்லா ஆயிடுச்சு, வெந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து வடிச்சு வச்சிருக்க ரைஸை வந்து போட்டுடலாம். இந்த மாதிரி சாதம் உதிரி உதிரியா இருக்கணும். இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இதில் வந்து நான் பாருங்க ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து சோயா சாஸ், டார்க் சோயா சாஸ் வந்து ஊற்றிருக்கேன். உங்களுக்கு காரம் எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து பெப்பர் போட்டிருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஸ்ப்ரிங் ஆனியன் கொஞ்சம் வந்து போட்டுடலாம். அவ்வளோதான், மஷ்ரூம் ஃப்ரைட் ரைஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். வீடியோ பிடிச்சிருக்கோம், நம்ம அடுத்தது சந்திப்போம். டாடா, பை பை.